மதுரை சமயநல்லூரில் நிகழ்ச்சியான பெற்றோர் பாராட்டு விழா. மதுரை மாவட்டம் சமயநல்லூர் அருகே உள்ள பறவை MS மஹாலில் இன்று ஒரு வித்தியாசமான விழா நடைபெற்றது. உலகத்தில் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களை போற்றும் விதமாக அவர்களின் பேரன் பேத்திகள் இணைந்து இந்த விழாவை ஏற்பாடு செய்தனர். தங்கள் வாழ்நாளில் பெற்றோர்கள் ஆற்றிய சமூக சேவைகளை நினைவு கூறும் இந்த நிகழ்வு அனைவரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது. விழாவையொட்டி சொந்த ஊர் மற்றும் பக்கத்து ஊர் உறவினர்கள் அனைவருக்கும் அழைப்புதல் அனுப்பப்பட்டிருந்தது. திருமண விழா, காதணி விழாக்களை போன்று இந்த பெற்றோரை போற்றும் விழாவும் பிரம்மாண்டமான முறையில் கொண்டாடப்பட்டது. சிறு வரிசையுடன் பெற்றோர்கள் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டனர். கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் போன்ற பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் ஊர்வலத்திற்கு முன் நடைபெற்றனர். பேரன் பேத்திகள் சீர்வரிசை எடுத்து வந்து தங்கள் தாத்தா பாட்டியை உற்சாகமாக வரவேற்றனர். மேடையில் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பேரன் பேத்திகள் தங்கள் தாத்தா பாட்டியின் கடந்த கால சமூக சேவைகளை எடுத்து கூறி அவர்களை வாழ்த்தினர். கனவில் கூட காண முடியாத அளவிற்கு பிரம்மாண்டமான ஏற்பாடுகளுடன் இந்த விழா நடைபெற்றது. சிறந்த பேச்சாளர்கள் மற்றும் சமூக செயல்பாட்டாளர்கள் விழாவில் கலந்து கொண்டு பெற்றோர்களின் சிறப்பை மேடையில் எடுத்துரைத்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதிய உணவாக அறுசுவை விருந்து பரிமாறப்பட்டது. இந்த நிகழ்ச்சியான நிகழ்வு உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. மாவட்டம் நிலக்கோட்டை வட்டம் விருவிடு அருகே உள்ள பேருந்து வசதி கூட இல்லாத கிராமத்தில் இருந்து இன்று தமிழ்நாட்டின் 2வது தலைநகரமாக இருக்கக்கூடிய மதுரை மண்ணிலே ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கலாச்சார மண்ணில் கலாச்சார விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்திற்கு கதையின் நாயகன், விழா நாயகன் ரவீந்திரநாதன் என்ற ஜோசப் ரவீந்திரநாதன் என்ற நாகை மணியை பற்றி பேச வந்துள்ளேன். எங்கள் ஊரில் ரவி வாத்தியார் என்றால் சிறுசு முதல் பெருசு வரை அனைவருக்கும் தெரியும். அவர் யார் என்று சொல்வார்கள். அவர் இறந்து 35 ஆண்டுகள் கடந்தாலும் இன்று வரை இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் யார் என்று. அந்த பாடல் வரிக்கேற்ப இறந்தாலும் 1989 அவர் மண்ணை விட்டு மறைந்தாலும் 2025 வரை ரவி வாத்தியார் என்றால் சொக்க தங்கம், வைரம் என்று, மாணிக்கம் பத்த தங்கம் என்று இன்றும் எங்கள் ஊரில் சொல்கிறார்கள். சமகாலத்தில் வாழ்ந்த எனது தந்தையாரின்
குருநாதர் தான் இந்த ரவி வாத்தியார். ரவி வாத்தியாரை பற்றி ஊரில் எங்கு கேட்டாலும் ரவி வாத்தியார் அப்பா தங்கமான மனுஷன் அப்பா, ரவி வாத்தியார் அப்பா அவர் மாதிரி இந்த மண்ணில் பிறக்கிறது கஷ்டமாப்பா, ரவி வாத்தியார் மாதிரி இந்த மண்ணில் பிறந்து இந்த மக்களுக்காக சேவை செய்ய இன்னொரு ஆள் பிறந்து வர முடியாதுப்பா என்று இன்றும் 2025 2K கிட்ஸும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சிறப்பு வாய்ந்த இந்த விழாவில் அவரை பற்றி பேசுவதற்கு வாய்ப்படுத்து மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்து, மாணிக்கம் தாத்தாவை பற்றி நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தேவர் மகன் படத்தில் வருகின்ற ஜிவாஜி கணேசனுடைய கதாபாத்திரம் தான் எங்களுடைய மாணிக்கம் தாத்தா. எங்கள் ஊரின் மிகப்பெரிய கதாநாயகன் அவர்தான். இந்த மண்ணுக்காக மக்களுக்காக இத்தனை உறவுகளை அவர் வளர்த்தெடுத்து கல்வியாளராக சமூக செயற்பாட்டாளராக உருவாக்கி எங்களுக்கு கொடுத்துள்ள மாணிக்கம் தாத்தா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். நான் அவர் வழியில் வந்த சக உதிரன் என்பதில் எனக்கு பெருமிதம் கொள்கின்றேன். மங்களம் பாட்டியை கண்டிப்பாக சொல்லியாக வேண்டும். இன்று பெண்ணுரிமை பேசுகின்ற இந்த 2025 அந்த காலகட்டத்திலே கல்வியாளராக ஆசிரியராக பணியாற்றிய எங்களது பாட்டி மங்களம் பாட்டி அப்பத்தா அவர்கள் என்னுடைய அம்மாவளி சொந்தக்காரர் என்பது பெருமிதம் கொள்கின்றேன். இருந்தாலும் எங்கள் பகுதியில் 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே பள்ளிக்கூடம் என்றால் தெரியும். 6ஆம் வகுப்பு ஒன்று இருக்கிறது என்றே எங்கள் மாணவர்களுக்கு 1990 காலகட்டத்தில் தெரியாது. அந்த காலகட்டத்திலே 6ஆம் வகுப்பிற்கு மாணவர்களை கொண்டு சென்ற பெருமை எங்களுடைய ரவி வாத்தியாருக்கு தான் பெருமை உண்டு. அதே போல இன்று நாங்கள் எல்லாம் எங்கள் ஊரில் விருவீடு பகுதியில் நேதாஜி மக்கள் அறக்கட்டளை என்ற ஒரு அறக்கட்டளையை வைத்துக் கொண்டு இரத்த தானம், மரக்கன்று நடுதல், மருத்துவ முகாம் போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றோம். அதை 1980 காலங்களிலே எங்களுடைய ரவி வாத்தியார் செயல்படுத்தி காட்டியவர். அதே போல உசிலம்பட்டி பகுதியில் 58 கால்வாய் திட்டத்தை இன்று வெற்றிகரமாக நடத்தியதற்கு கொண்டு வந்தது காரணம் SIRT என்ற ஒரு தொண்டு நிறுவனம். அதில் எங்கள் மாமா தேவ மனோகரன், எங்கள் பெரியப்பா ஜீவா அவர்கள் அதற்கு முக்கிய மூல கருவாக இருக்கின்றார்கள். இன்றைய 58 கால்வாய் திட்டத்தில் அந்த சங்கத்தில் நானும் ஒரு நிர்வாகியாக இருக்கிறேன் என்று பெருமிதம் கொள்கின்றேன். உசிலம்பட்டியில் அந்த சங்கத்துடைய பல ஆட்கள் இருக்காங்க. பச்சைத்துண்டு பெருமாள், சின்ன யோசனை என்ற போரெல்லாம் தலைவர் செயலாளராக இருக்கிறார்கள். அவர்கள் என்னை பார்த்து சொல்வார்கள், நாகே கவுண்டன்பட்டியில் அன்று ஒரு ஜீவா இருந்தார் எங்களை வழிநடத்துவதற்கு, இன்றும் எங்களோடு ஒரு ஜீவா இருக்கிறார், அவர்தான் எங்களுடைய இந்த நேதாஜி சிவா அப்படின்னு சொல்லி உசிலம்பட்டியில் அந்த 58 கால்வாய் சங்கம் அனைவரும் என்னை நேதாஜி சிவா என்றோ சிவா என்று அழைக்க மாட்டார்கள். எனது பெயர் ஜீவா என்று தான் அழைப்பார்கள். ஏனென்றால் ஜீவானுடைய அந்த பெரியப்பாவுடைய வழித்தோன்றலாக நினைத்து என்னை செல்லமாக ஜீவா ஜீவா என்றுதான் அந்த 58 கால்வாயுடைய சங்கத்தின் நிர்வாகிகள் பச்சைத்துண்டு பெருமாள், சின்ன யோசனை போன்றவர்களாம் என்னை இன்று வரை அழைத்து வருகிறார்கள். அதே போல செல்வி பெருமா பற்றியும் பேச சொன்னார்கள். அவர்களும் ரொம்பவும் தன்மையான ஒரு பெண்மணி. செல்வி பெருமாவுடைய பாட்டி கீர்த்தன அம்மாள் எங்களுடைய தாத்தா சின்னசாமி தேவர் அவர்களுக்கு தான் முதலாவதாக கல்யாணம் முடித்திருந்தார்கள். அதன் பிறகு எங்களை பாட்டி அம்புத்தாய் அவர்கள் பிறந்த பிறகு 2வது திருமணம் தான் மொக்கவேறு தேவர் அவர்கள் திருமணம் செய்து பெரியாஸ் தாத்தா பிறந்தார். அதனால எங்களுடைய சொந்த பெரியமா செல்வி பெரியமா அவர்களை வாழ்த்தி பேச முடியாது. அதனால் அவரை வணங்குகின்றேன். இவர்கள் எல்லாம் வாழ்த்துவதற்கு எனக்கு வயதில்லை. இருந்தாலும் அடியனுக்கு ஒரு வாய்ப்பளித்து இன்னொன்று இன்னைக்கு காலையில் நடந்தது இந்த விழாவுக்கு நான் தாமதமாக வந்தேன். விருவீடு காவல் நிலையத்தில் ஒரு சின்ன வழக்கு சம்பந்தமாக சென்றிருந்தேன். அப்போ சொன்னாங்க விசேஷ ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் போன்னு சொன்னேன். அப்போ SI சொன்னாங்க, என்னப்பா காதுத்தா இல்லை வசந்த விழாவாப்பா அப்படின்னு சொன்னாங்க. இல்லை பெற்றோர்களுக்கு விழா எடுக்கும் விழா அப்படின்னு சொன்னேன். என்னப்பா சொல்கிற, காதுத்து கேட்டிருக்கேன், கல்யாணம் கேட்டிருக்கேன், கல்யாண விழா கேட்டிருக்கேன், வசந்த விழா செய்முறை வாங்கும் விழா கூட நாங்கள் பார்த்துட்டோம்ப்பா, அதெல்லாம் பெற்றோரை வணங்கும் விழா. அதான் சார் எங்கள் ஊரில் இருந்து எங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் அவங்களோட பெற்றோரை
போற்றி வணங்கும் விதமாக விழா எடுக்கிறாங்க. அது இனியும் ஒரு சிறப்பு அழைப்பாளரை கூப்பிட்டுருக்காங்க. அந்த விழாவில் பேசினேன், அதனுடைய பிறவி கடனாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பரவாயில்லப்பா, நாகவரம்பட்டி ஒரு பின்தங்கிய பகுதி, ஒரு முரட்டு பகுதியாக நாங்கள் தான் நினச்சோம், எதுக்கு சண்டை சத்தம் அப்படின்னு இருக்குன்னு நினச்சோம் அப்படின்னாங்க. சார் நான் சொன்னேன், சார் இந்த நாகவரம்பட்டி மண் வந்து முரட்டுத்தனமான மண் கிடையாது, வீரமான மண், விவேகமான மண், விசுவாசமான மண், விடாமுயற்சியான மண், கல்வி நிறைந்த மண், சமூக செயற்பாட்டில் நிறைந்த மண் நாகவரம்பட்டி அப்படின்னு சொல்லி அவர் விளக்கம் கொடுத்து இந்த மேடையில் வாய்ப்பளித்த எங்களுடைய இரத்த உறவுகள் சக உதிரங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.